இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் உயிர் பாதுகாப்பு சம்பந்தமானது பத்தி. மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு. அது கூடவே சேர்த்து வர்ற ஒரு பயங்கரமான விருந்தினர் தான் டெங்கு காய்ச்சல். ஒவ்வொரு வருஷமும் இந்த நேரத்துல தமிழ்நாடு முழுவதும் டெங்கு கேஸ்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். கொசு கடிச்சா டெங்கு வருமா? பிளட் லைட் குறைஞ்சா என்ன செய்யணும்? இந்த கேள்விகள் உங்க மனசுல ஓடுதா? இன்னைக்கு வீடியோல டெங்கு நோயிலிருந்து உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் பாதுகாக்கிறதுக்கான 5 அவசிய டிப்ஸையும் அது கூடவே அற்புதமான வீட்டு வைத்தியங்களையும் சொல்லி தரப்போறேன். டெங்கு வராம தடுக்கிறது எப்படி அப்படிங்கறதுல இருந்து வந்துட்டா எப்படி குணமடைய செய்யறது, எந்தெந்த மருந்துகளை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் பார்ப்போவாங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா டெங்கு காய்ச்சல் அப்ப பிளட் லைட் எண்ணிக்கையை அதிகரிக்கும் ஒரு அதிசய இலைச்சாறு, அது எப்படி, எவ்வளவு, யார் சாப்பிடணும் அப்படிங்கறத பத்தி சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கும் உங்களோட நண்பர்களுக்கும் உதவியா இருக்கும். அதனால ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இது ஒரு உயிர் காக்கும் தகவல். வாங்க ஆரம்பிப்போம். முதல்ல டெங்கு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். இது ஒரு வைரஸ் காய்ச்சல். இது எய்ட்ஸ் எஜிப்தி அப்படிங்கிற கொசு மூலமா பரவுது. இந்த கொசுக்கு உடல் முழுவதும் வெள்ளை புள்ளிகளா இருக்கும். இந்த கொசுவை டைகர் மஸ்கிட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல முக்கியமான உண்மை என்னதுன்னா, இந்த கொசு பகல்ல மட்டும்தான் கடிக்கும். குறிப்பா காலையில 6 மணில இருந்து 8 மணி வரைக்கும், அப்புறம் சாயந்தரம் 4ல இருந்து 6 மணி வரைக்கும் கடிக்கும். இரவு நேரத்துல கடிக்கிற கொசு மலேரியா, பகல்ல கடிக்கிற கொசு டெங்கு. இத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்போ முதல் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட பாப்போம். உலக மக்கள் தொகையில பாதி பேரு டெங்கு பாதிப்பு ஏற்படும் அபாயமுள்ள பகுதிகளில் வாழ்றாங்க. WHO கணக்குப்படி ஒவ்வொரு வருஷமும் 100ல இருந்து 400 மில்லியன் மக்கள் டெங்கு நோயால பாதிக்கப்படுறாங்க. இது ஒரு பாரிய எண்ணிக்கை. டெங்கு எப்படி பரவுது வாங்க பாப்போம். டெங்கு வைரஸ் நேரடியா ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவாது. ஒரு நபரை கொசு கடிச்சிட்டு அந்த கொசு வேறொருவரை கடிச்சா அவருக்கு டெங்கு வரும். அதனாலதான் டெங்கு பாதிக்கப்பட்டவங்களை மருத்துவமனையில கொசு வலைகளுக்குள்ள வச்சிருப்பாங்க. டெங்கு வைரல்ல 4 வகைகள் இருக்குது. ஒரு வகையால பாதிக்கப்பட்டா அந்த வகைக்கு மட்டுமே வாழ்நாள் முழுவதும் நோய் எதிர்ப்பு சக்தி வரும். மற்ற வகைகளுக்கு வந்தா 2வது தடவை பாதிப்பு ரொம்பவே கடுமையானதா இருக்கும். இனி டெங்கு தடுக்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பாப்போவாங்க. முதல் டிப் என்னதுன்னா, கொசு உற்பத்தி நிலையங்களை அழியுங்க. எய்ட்ஸ் கொசு வெறும் 3 வாரங்கள் மட்டும்தான் வாழும். ஆனா அந்த 3 வாரங்கள்ல அது எங்க முட்டையிடும் தெரியுமா? சுத்தமாக தேங்கி நிற்கும் தண்ணீர்ல தான். இத நீங்க எங்கெங்கயோ போய் தேட வேண்டாம். பழைய டயர்கள், தொட்டாங்குச்சி ஓடுகள், பிளாஸ்டிக் கப்பு, குவளைகள், தண்ணீர் கூலர்கள், ஃப்ரிட்ஜ் பின்னாடி இருக்கிற தேங்கும் நீர், மலர் தொட்டிகள், ரப்பர் செருப்புகள், இதுல எல்லாத்தையும் சுத்தம் செய்யுங்க. இப்ப நீங்க என்ன செய்யறது? வாரத்துக்கு ஒரு தடவையாவது கோல் கலன்களை தொடச்சு உலர வையுங்க. தண்ணீர் தேங்குற இடங்களை மூடி வையுங்க. வீட்டை சுத்தியும் தண்ணீர் தேங்காதபடி பாத்துக்கோங்க. இதுல இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னதுன்னா, ஒரு எய்ட்ஸ் கொசுவோட பறக்கும் தூரம் வெறும் 500 மீட்டர் தான். அதாவது உங்களோட வீட்டை சுத்தியும் 500 மீட்டருக்குள்ள கொசுக்கள் உற்பத்தி நிலையங்களை அழிச்சு விட்டா உங்க வீட்டுக்கு டெங்கு வருவதற்கு வாய்ப்பே இல்ல. அடுத்து 2வது டிப்ஸ் என்னதுன்னா, கொசு கடியில இருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இதுக்கு என்ன செய்யறதுன்னா, முதல்ல முழுக்கை சட்டை அப்புறம் நீளமான கால் சட்டையை அணியுங்க. குழந்தைகளை ஷார்ட்ஸ், ஹாஃப் ஸ்லீவ் ட்ரெஸ்ல வெளியே விளையாட அனுப்பாதீங்க. 2வது கொசு விரட்டும் மருந்துகளை பயன்படுத்துங்க. டீட் IR3535 இல்லைன்னா ஐக்ரைண்டின் உள்ள ரிப்போர்டன்ஸ பாதுகாப்பானது. 3வது கொசு வலை, குறிப்பா பகல்ல தூங்கும் குழந்தைகளுக்கு அப்புறம் வயதானவங்களுக்கு கட்டாயமா பயன்படுத்துங்க. அடுத்து 4வது ஜன்னல்கள்ல கொசு திரைகள் பொருத்துங்க. அடுத்து 5வது ஏரோசெல் ஸ்ப்ரே பகல்ல பயன்படுத்துங்க. இதுல இருக்க இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் என்னதுன்னா, எய்ட்ஸ் கொசு 2 நிற ஆடைகளையும் விரும்பும். அதனால வெளிர் நிற ஆடைகளை, அதாவது வெள்ளை, பழுப்பு, வெளிர் நீலம் அணிவதை கொசுக்களை விரட்டும். அடுத்து 3வது டிப்ஸ் என்னதுன்னா, உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிங்க. டெங்கு வைரஸ்க்கு எதிராக குறிப்பிட்ட மருந்து எதுவும் இல்லை. உங்களோட உடல்ல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி தான் வைரஸோட போராடும். அதனால உங்களோட இம்யூனிட்டியை வலுப்படுத்துங்க. இதுக்கு என்ன சாப்பிடணும் அப்படின்னா, துளசி இலைகள். இது இயற்கையான பூச்சிக்கொல்லி, அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். 5ல இருந்து 6 துளசி இலைகளை மென்னு சாப்பிடுங்க. அடுத்தது மஞ்சள். இது அலர்ஜியை குறைக்கும், வைரஸை எதிர்க்கும்.
எதிர்க்கும். மஞ்சள் கலந்த பாலை தினமும் குடிங்க. அடுத்து இஞ்சி, இது குமட்டலை குறைச்சு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இஞ்சியை தேநீர்ல போட்டு குடிங்க. அடுத்தது வேப்பிலை, இது வைரஸை எதிர்க்கும், இரத்த தட்டுகளை அதிகரிக்கும். அடுத்தது விட்டமின் சி நிறைஞ்ச பழங்கள், அதாவது மாதுளை, கிவி, எலுமிச்சை பழங்கள் மாதிரி. இதுல இருக்க இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னதுன்னா, ஆயுர்வேதத்துல டெங்கு சிகிச்சைக்கு நிலவேம்பு குடிநீர் ரொம்பவே பிரபலமானது. இதுல நிலவேம்பு முக்கியமான மூலப்பொருள். இது வைரஸ் காய்ச்சல்களை எதிர்க்கும். இத தமிழ்நாட்டுல பல சித்த மருத்துவர்கள் பரிந்துரைச்சிருக்காங்க. அடுத்தது 4வது டிப் என்னதுன்னா, டெங்கு வந்துட்டா இந்த வீட்டு வைத்தியங்கள் உதவும். டெங்குவுக்கு குறிப்பிட்ட மருந்து இல்ல அப்படின்னாலும் அறிகுறிகளை குறைக்கவும் பிளேட்லைட் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் இந்த வைத்தியங்கள் உதவும். முதல்ல பப்பாளி இலைச்சாறு, இது பிளேட்லைட் பூஸ்டரா இருக்கும். டெங்கு அப்ப ரொம்ப பெரிய பிரச்சனை என்னதுன்னா பிளேட்லைட் குறையறது தான். பப்பாளி இலைச்சாறு பிளேட்லைட் எண்ணிக்கையை வேகமா அதிகரிக்க உதவும். இந்திய அரசோட ஆயுஷ் துறையும் 10 மில்லியன் பப்பாளி இலைச்சாற ஒரு நாளைக்கு 2 தடவை 7 நாளைக்கு எடுத்துக்கொள்ள பரிந்துரைத்திருக்கு. இதை எப்படி எடுத்துக்கிறதுனா, பச்சை பப்பாளி இலைகளை இடித்து சாறை எடுத்துக்கோங்க. 1-2 ஸ்பூன் ஒரு நாளைக்கு 2 தடவை சாப்பிடுங்க. இதுல எச்சரிக்கை என்னதுன்னா, கர்ப்பிணிகளும் ரத்தம் இழிக்கும் மாத்திரைகள் எடுக்கிறவங்களும் இதை சாப்பிடக்கூடாது. அடுத்து 2வது க்ளோய், இது ஒரு அற்புதமான மூலிகை. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், வைரஸை எதிர்க்கும். க்ளோய் தட்டை நீர்ல போட்டு கொதிக்க வச்சு தேநீரா குடிக்கலாம். அடுத்தது 3வது வெந்தய தண்ணீர், இது காய்ச்சல் அப்புறம் வலியை குறைக்கும். இரவு வெந்தயத்தை ஊற வச்சு காலையில அந்த தண்ணீரை குடிங்க. அடுத்தது 4வது நீரோட்டம், அதாவது ஹைட்ரேஷன். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். டெங்கு அப்ப உடல்ல தண்ணீர் இழப்பு அதிகமா இருக்கும். தேங்காய் நீர், இது எலக்ட்ரோலைட் நிறைஞ்சது. அப்புறம் ஓஆர்எஸ் பவுடர், இது உப்பு அப்புறம் தாதுக்களை நிரப்பும். அடுத்தது வெதுவெதுப்பான தண்ணீர், இதை அடிக்கடி குடிங்க. இதுல இருக்க இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னதுன்னா, மலேசியாவோட 228 டெங்கு நோயாளிகள் கிட்ட ஒரு ஆய்வு நடத்தப்பட்டுச்சு. அதுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு பப்பாளி இலைச்சாறு 3 நாளைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த குழுவுல பிளேட்லைட் எண்ணிக்கை கணிசமா வேகமா உயர்ந்ததா கண்டறியப்பட்டிருக்கு. அடுத்தது 5வது டிப், டெங்கு நேரத்துல எதை தவிர்க்க வேண்டும். முதல்ல ஆஸ்பிரின் அப்புறம் இப்ரோஃபின் கண்டிப்பா வேண்டாம். WHO உள்ளிட்ட அனைத்து மருத்துவ அமைப்புகளும் எச்சரிச்சிருக்கு. ஆஸ்பிரின் அப்புறம் இப்ரோஃபன் டெங்கு நோயாளிகளுக்கு இரத்த கசிவு அபாயத்தை அதிகரிக்கும். அதுக்கு பதிலா பாராசிட்டமல் மட்டுமே பாதுகாப்பானது அப்படின்னு மருத்துவர்கள் ஆலோசனை கொடுத்திருக்காங்க. அடுத்து 2வது கெஃபைன் பானங்களை தவிர்க்கணும். இது உடல்ல தண்ணீர் இழப்பை அதிகரிக்கும். நீரோட்டம் தான் ரொம்பவே முக்கியம். அடுத்து 3வது எண்ணெய், காரமான அப்புறம் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் வேண்டாம். இது செரிமானத்தை கடினமாக்கி உடலோட நச்சுத்தன்மையை அதிகரிக்கும். அடுத்து 4வது சுய மருந்து ரொம்பவே கண்டிப்பா தவிர்க்கணும். தமிழ்நாட்டோட சுகாதாரத்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தொடர் காய்ச்சல் இருந்தா மருத்துவமனைக்கு செல்லுங்க, சொந்தமா மருந்து சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெங்கு அறிகுறிகள் பொதுவாகவே கொசு கடிச்ச 4-10 நாள்கள்ல தோன்றும். சிலருக்கு அறிகுறிகள் இருக்காது, ஆனா இருந்தா மெதுவான அறிகுறிகள், அதிக காய்ச்சல், கடுமையான தலைவலி, கண்களுக்கு பின்னால வலி, உடல் மூட்டு தசை வலி, குமட்டல், வாந்தி, உடல் சோரி இந்த மாதிரி இருக்கும். இதுக்கான எச்சரிக்கை அறிகுறிகள் என்னதுன்னா, உடனே மருத்துவமனைக்கு செல்லுங்க. வயிற்றுல கடுமையான வலி, தொடர்ந்து வாந்தி, விரைவான மூச்சு, ஈறுகள் இல்லைனா மூக்குல ரத்தம், வாந்தி இல்லைனா மலத்துல ரத்தம், அதீத சோர்வு, அப்புறம் அமைதியின்மை, தோல்வெறி, அப்புறம் குளிர்ச்சியா இருக்கிறது, இது எல்லாமே எச்சரிக்கைகள் தான். இதுல இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னதுன்னா, காய்ச்சல் குறைஞ்சிட்டா நீங்க குணமாகி விட்டீங்க அப்படின்னு அர்த்தம் இல்ல. சில நோய்கள் காய்ச்சல் குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் கடுமையான அறிகுறிகளை கொடுக்கும். அதனால எச்சரிக்கை அறிகுறிகள் இருந்தா உடனே மருத்துவரை அணுகுங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த 5 அத்தியாவசிய டிப்ஸை பார்த்துருவோமா? முதல்ல தண்ணீரை தேங்க விடாதீங்க. கொசு உற்பத்தி நிலையங்களை அழியுங்க. 2வது கொசு கடியில இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க. முழுக்கை சட்டை இல்லைனா ரீபெல்லட் இல்லைனா கொசு வலைய பயன்படுத்துங்க. 3வது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரியுங்க. துளசி, மஞ்சள், இஞ்சி, நிலவேம்பு குடிநீரை பயன்படுத்துங்க. அடுத்து 4வது வீட்டு வைத்தியங்கள் என்னதுன்னா, பப்பாளி இலைச்சாறு, க்ளோய், வெந்தய தண்ணீர், அப்புறம் தேங்காய் நீர், இதெல்லாத்தையும் குடியுங்க. அடுத்து 5வது எதை தவிர்க்க வேண்டும்னா, ஆஸ்பிரின், இப்யூரோசின்,
கஃபைன், எண்ணெய் உணவுகளை அப்புறம் சுய மருந்துகளை தவிர்க்கணும். அப்புறம் முக்கியமானது என்னதுன்னா, அறிகுறிகள் தென்பட்டா உடனே மருத்துவமனைக்கு செல்லுங்க. பாராசிட்டமல் மட்டுமே பாதுகாப்பானது. அதையும் மருத்துவர் சொன்னபடி எடுத்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட் மெடிக்கல் டிஸ்க்ளைமர் என்னதுன்னா, இந்த வீடியோ தகவல்கள் பொதுவானதுதான், அப்புறம் கல்வி நோக்கத்திற்காக மட்டும்தான். இது மருத்துவ ஆலோசனை அல்ல. டெங்கு அப்படிங்கிறது உயிருக்கு ஆபத்தான நோய். எந்த ஒரு அறிகுறியும் இருந்தா உடனே உங்களோட மருத்துவரை அணுகுங்க. வீட்டு வைத்தியங்கள் மருத்துவ சிகிச்சைக்கு மாற்று அல்ல. இந்த வீடியோவை உங்களோட குடும்பங்கள், நண்பர்கள், அப்புறம் சக ஊழியர்கள் அப்படின்னு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒரு சரியான தகவல் ஒரு உயிரை காப்பாத்தும். குறிப்பா மழைக்காலத்துல இது ரொம்பவே அவசியம். தடுப்பு அப்படிங்கிறது சிகிச்சையை விட சிறந்தது. நம்மளோட முன்னோர்கள் சொன்னது போல கொசுவை வளர்க்காதீங்க, கொசு கடிக்க விடாதீங்க. உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துங்க. ஆரோக்கியமான மழைக்காலம் உங்களுக்கே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.